புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம். பொதுவாக வந்து ஒரு இடத்துல வலி இருந்தாலே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா ஜாயின்ஸ்லேயும் வலி அப்படின்னும் போது அந்த பேஷண்ட்ஸை கேட்கும்போது அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் எடுக்கும்போது RA ஃபேக்டர் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நம்ம நெகட்டிவாக ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு சிகிச்சை அப்படிங்கிறது இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ஜாயின்ஸ் எல்லாத்துலேயும் வலி இருக்கிறதுனால இதை தான் உடம்பே வந்து முடக்கி போடுறது தான் வந்து முடக்குவாதம் அப்படின்றது சொல்லுவோம். நம்ம உடம்புல எந்த ஜாயிண்ட்டில் பெயின் இல்லைன்னு கேட்டால் அவங்களால சொல்லவே முடியாது. உடம்பு ஃபுல்லாகவே சின்ன சின்ன ஜாயின்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஜாயின்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அவங்களால ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத ஒரு பெயின் வந்து இருக்கும் முடக்குவாதத்தில். முதல்ல ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வாதம் உடம்புல அதிகமாகிட்டே போகும். வாதம் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாத பித்த கபம் அப்படின்ற ஒரு 3 நாடிகள் வந்து இயல்பான நார்மலான ஒரு நிலைமையில் வந்து துடிக்கணும். அது இல்லாமல் அதிகமான அளவில் வாதம் வந்து உடம்புல தேங்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வாதம் அதிகமாகக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நம்ம முடக்குவாதம் அப்படின்றத வந்து சொல்லுவோம். இதுவே எல்லா ஜாயின்ஸ்லேயுமே பெயின் இல்லாமலே சில பேருக்கு வலிகள் முதல்ல வந்து வலிகள் மட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ஜாயின்ஸில் பெயின் எதுவும் இருக்காது. பெரிய பெரிய ஜாயின்ஸில் மட்டும் பெயின் இருக்கும். அவங்க நார்மலாக ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் போட்டுப்பாங்க. அவங்களுக்கு அப்போதைக்கு வலிகள் விடும், மறுபடியும் அந்த வலிகள் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். போக போக எல்லா சின்ன ஜாயின்ஸ்லேயுமே அவங்களுக்கு நீர் கோர்க்க ஆரம்பிக்குது. நீர் கோர்க்க ஆரம்பித்து வீக்கத்தோடு சேர்ந்த வலிகள் வர ஆரம்பிக்குது. டெண்டர்னஸ் இருக்குது. தொடும்போதே வந்து தொடுற வலி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் முடக்குவாதத்தில். மெயினாக அதுவும் வந்து கைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகளில் கூட அவங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட்டன் ஷேப் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன ஜாயின்ஸ்லேயும் பெயின் அதிகமாக இருக்கும்போது பட்டன் ஷேப்பில் அந்த சின்ன சின்ன விரல் மூட்டுகளில் வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் பட அந்த வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விரலே வந்து கோணி போகிற அளவுக்கு இந்த வாதம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு சைடில் வந்து கோண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கால் விரலுமே சில பேருக்கு கால் விரலும் ஒவ்வொரு சைடு வந்து கோணி போக ஆரம்பிச்சிடும். நடக்கிறதே வந்து வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. முட்டிகள் ஒவ்வொரு சைடு மாற ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நடையே வந்து மாற ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாதம்ன்ற கண்டிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது தான் இந்த ஒரு முடக்குவாதம் அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். இது பல காரணங்கள்னால வருது. உடம்புல வந்து வாதம் நார்மலாகவே நமக்கு நார்மலான ஒரு நிலைமையில் இருந்துகிட்ருக்கோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னாலையும் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்னாலையும் நம்மளுடைய உடம்புல இன்னும் வாதம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புளித்த உணவுகள், நிறைய நொதிக்க வச்சு புளிக்க வச்சு செய்யக்கூடிய அந்த உணவுகள்னால நம்ம உடம்புல வாதம் ரொம்ப அதிகமாக மாற ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள் பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பழைய மாவு தான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நிறைய டெய்லியுமே அந்த பழைய மாவில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல வாதம்ன்ற விஷயம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸும் எடுத்துக்கிறதுனாலையும் உடம்புல வந்து வாதம்ன்ற கண்டிஷன் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து நிறைய வந்து கழிவு நீர் நிறைய உடம்புல சேர ஆரம்பித்து வீக்கத்தோடு தொடர்ந்து வலிகள் வர ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து ஏஜ் ஃபேக்டர் இருக்கா? ஏன்னா வந்து பொதுவாக இந்த வாதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வயசானவங்களுக்கு வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முடக்குவாதம் இந்த கண்டிஷன் வந்து சின்ன வயசில் ஒரு ஏர்லி 20ஸ்லேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சின்ன வயதுலேருந்தே பெரியவங்க வரைக்குமே இந்த கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயதுலேயே இப்போது காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு டீனேஜில் இருக்காங்கனாலே அவங்களுக்கே அந்த வலிகள் வாதம் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இதெல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கறது தான் ஒரு மெயின் காரணமாகவே இருக்குது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தமிழ்ச்செல்வி. எந்த ஊர்லேருந்துமா? மதுரை. சரி, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்கு தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேளுங்கம்மா. வயசு 60 வயசு ஆச்சுப்பா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு காலு கையெல்லாம் வலிக்குப்பா. ஒளியெல்லாம் ரொம்ப ஒரு நேரம் நல்லா இருக்கு. ஒரு தடவை அப்படியே போனா அப்படியே கால் அப்படியே புடிச்சுக்குது. மொழி மட்டும் 2 மொழியுமே. சரிம்மா, உடம்பு ஃபுல்லாவே எல்லா ஜாயிண்ட்லயுமே வலி இருக்கு. ஆமா. முடக்குவாதம் டெஸ்ட் எடுத்து பாத்திருக்கீங்களாமா? இல்லையே, வீட்டுல நான் சும்மா ஒரு தனியா இருக்கேன்பா. சரிம்மா, நான் ஏதாச்சும் வைத்தியம் பாத்துக்கிட்டேன் நானா.
சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நார்மலா தான் இருக்கு ஒரு. சரிம்மா, பயப்பட வேண்டாம். இது உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்குது அப்படின்னா உடம்புல கொஞ்சம் வாதம் அதிகமானதுனால வயோதிகத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு தான். சரி பண்ணிடலாம். 40-50 வயதுக்கு மேலே வாதம் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடம்புல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கும் அதனால தான் வலி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதோடு சேர்ந்து கொஞ்சம் எலும்பு தேய்மானமும் இருக்கலாம். இது சரி பண்ணிடலாம். முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் வந்து ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நார்மலாக இருக்கான்றத ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கோங்க. சுகர் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு வலிகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் அதுக்கான சிறப்பான மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். வாதம் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னா வலி ரொம்ப உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். எந்த ஜாயின்ஸ்லையுமே பெயின் இல்லாமல் இருக்காது. எல்லா ஜாயின்ஸ்லையுமே பெயின் இருக்கும். உங்களுக்கு நடக்க முடியாது. ரொம்ப வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்லேயே சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? மதுரையிலே நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள். வலிகளோடு சேர்ந்த வீக்கத்துக்கு மருந்து கொடுக்கும்போது முழுமையாக 2 நாளில் வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். மறுபடியும் வலிகளே வராது. இப்போதைக்கு கிழங்குகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் எந்த விதமான கிழங்குகள், பூமி கீழே விளையிற கிழங்கு எதுவுமே சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் பால் சேர்ந்த உணவுகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பருப்பையுமே கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபுட்டில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. யூரின் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடம்புல அந்த கழிவு நீர் தேக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே வலிகள் வராது. உங்களுக்கு முழுமையாகவே சரி பண்ணிக்கலாமா உங்களுக்கு. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சரி, யாருக்கா கேட்குறீங்க? யாருக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த முடக்குவாதம் வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்குமே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனுடைய அறிகுறிகள் வந்து எப்படி தொடங்குது டாக்டர்? முடக்குவாதம் வந்து நான் சொன்ன மாதிரி ஏஜே கிடையாது. அதுக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே வரக்கூடியதாக இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு மைல்டான ஒரு சின்ன ஒர்க்கு பார்த்தா கூட ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். உடம்பே வந்து ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. எந்த விதமான வேலையுமே செய்ய முடியல. கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல. படுத்துகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. உடம்புல ரொம்ப டயர்ட்னஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதை தொடர்ந்து என்ன பண்ணும், அந்த வாதம் அதிகமாகிறதுனால தான் இந்த டயர்ட்னஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு வலிகள் வந்து பெரிய பெரிய மூட்டுகளில் வர ஆரம்பிக்குது. நடக்கும்போது முட்டியில் வலி வரும். சில பேருக்கு வந்து ஹிப் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். அது இதெல்லாமே சாதாரணமாக வந்து நடக்கும்போது வந்து இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து கணுக்காலில் கூட பெயின் இருக்கும். கால் வந்து ஊண்டவே முடியல, அந்த ஹீலை வந்து கீழே வச்சாலே எனக்கு பெயின் அதிகமாக இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயின் வந்து பெரிய பெரிய மூட்டுகளில் முதல்ல தொடங்கும். அதை தொடர்ந்து அவங்க சரியாக கவனம் செலுத்தாமல் உணவுகள்லையும் மாற்றம் கொடுக்காம தொடர்ந்து அதே மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலி வந்து அவங்களுக்கு பெரிய ஜாயின்ஸ்லேருந்து சின்ன ஜாயிண்ட்டுக்கும் பரவ ஆரம்பிக்கும். சின்ன சின்ன எலும்புகளில் கூட வலியோடு சேர்ந்த வீக்கம் வர ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன பொருள் கூட அவங்களால எடுக்க முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான தொந்தரவுகள் படிப்படியாக வர ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? ஹலோ, என் பேர் அபி. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க அபி? ஒசூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்கும். உங்கள் வயது? 25. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கள். என் பேர் அபி. சரிம்மா. எனக்கு அரிப்பு பிரச்சனை இருக்கு 2 வருஷமா. சரி, எந்தெந்த இடங்கள்ல அரிப்பு இருக்குமா? காலில் மட்டும் தான் இருந்துச்சு. வெளில போய் பார்த்ததுக்கு படர்தாமரைன்னு சொன்னாங்க. சரிம்மா. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனால் அப்படியே தான் இருக்குது. சரி, சொரியும் போது உங்களுக்கு எதுவும் பிசு பிசுன்னு தண்ணி மாதிரி எதுவும் வடியுதா, இல்லை ட்ரையாக பேச்சஸ்? தண்ணி மாதிரி வடியுது. தண்ணி மாதிரி வடியுது. சரிம்மா. அரிப்பை சுற்றி உங்களுக்கு வீக்கம் மாதிரி இருக்குங்களா? இருக்கு. சரிம்மா, இது சரி பண்ணிக்கலாம். இது நார்மலாக படர்தாமரை தான். நீங்கள் கொஞ்சம் பர்சனல் ஹைஜீன்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அரிப்பு இருக்கோ நீங்கள் அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குளிக்கிறதுக்கு வந்து சோப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு. குளியல் பொடி, நலுங்கு மாவு அப்படின்ட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி அதை வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இடங்களுக்கு பரவாது. அதுலேருந்து தண்ணி மாதிரி வடியுது பார்த்தீங்களா, அது வந்து மற்ற இடங்களுக்கு பரவுச்சு அப்படின்னா அந்த இடங்கள்லையும் உங்களுக்கு பேச்சஸ் வந்து வரலாம். இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு மருந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு டெய்லியும் வீட்டில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குப்பை மேனி இலைகள் கிடச்சிது அப்படின்னா அந்த குப்பை மேனியை நல்லா இடித்து சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 ml குப்பை மேனி சாறு எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 கல் உப்பு வந்து அதில் சேர்த்துட்டு டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை குடிச்சிட்டு வாங்க. ஒரு 21 days கண்டினியூஸாக அதை குடிச்சிட்டு மேலேயுமே அந்த குப்பை மேனி இலை சாறை வந்து தடவிக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கலந்து அதை மேலே தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பேச்சஸோட சைஸ் எல்லாமே அந்த வரம்பு கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீக்கம்
வீக்கம் எல்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சு உள்ளே வடிகிற நீரெல்லாம் நல்லா நிற்க ஆரம்பிச்சிரும். தொடர்ந்து ஒரு 21 டேஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே சரியாகி கொடுத்துரும். அதுக்கப்புறமும் வலிகள் ஏதாவது இருக்குது, அந்த இடத்துல வலியோடு சேர்ந்து அரிப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, ரத்தம் ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து தான் அதுக்கான முறையான மருத்துவம் எடுத்துக்கணும். நேரில் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான ஸ்கின் டிசீஸ் அப்படின்றது தெரிய வரும். அதற்கான முறையான மருத்துவம் வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் சிறப்பான மருந்துகள் வந்து இருக்குது. அது சோரியாசிஸா இல்லை வந்து நார்மலான எக்ஸிமா மாதிரி இருக்கான்றதை பார்த்து அதற்கான மருந்துகள் கொடுக்கும்போது உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த சிம்டம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். இந்த ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன் வர வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எவ்வளவு காலம் இது வந்து எடுக்குது டாக்டர்? நான் சொன்ன மாதிரி அறிகுறிகள் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் யாருக்கும் பெருசாக ஒன்றும் தெரியறது கிடையாது. அதுவும் இந்த டீனேஜர்ஸ்லாம் பெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. நார்மலான ஃபுட்டை எடுத்துப்பாங்க. அதுக்கான முறையான மருந்துகள் வந்து ரெகுலராக எடுத்துக்க மாட்டாங்க. பெயின் வரும்போது ஒரு பெயின் கில்லர் போட்டுப்பாங்க, எக்ஸ்டர்னலாக ஏதாவது பெயின் பாம் மாதிரி தடவிப்பாங்க. அதே மாதிரி தான் பெரியவங்களுக்குமே அந்த வலிகள் வருதுன்னு போது அது தேய்மானத்தினால ஏற்படுற வலி அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்கான பெயின் பாமோ இல்லை வந்து பெயின் கில்லரோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக சில பேர் ரொம்ப பெயின் ஜாஸ்தியாகவே இருக்கும்போது நாள்பட பெயின் கில்லர் எடுத்துகிட்டே கூட இருப்பாங்க. 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட பெயின் கில்லர் ரெகுலராக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே தெரியாது. இதை மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போதும் அவங்களுக்கு இன்னுமே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அந்த வாதத்தோட நிலைமை. ஆனால் முடக்குவாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வலிகளோடு சேர்ந்த வீக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். தேய்மானத்தில் இருக்கிற வீக்கத்துக்கும் இந்த முடக்குவாதத்தில் இருக்கிற வீக்கத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெளியில் பார்க்குறதுக்கே ஸ்கின்னே ரொம்ப ஷைனிங்காக, வெளியில் பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த தோலே ரொம்ப ரெட்னஸ் அதிகமாக இருக்கும். தொடும்போதே பெயின் இருக்கும். உங்களுக்கு தொட்டாலே ஒரு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு பட்டால் கூட, ஒரு மேலே ஒரு கர்ச்சீஃப் பட்டால் கூட அவங்களுக்கு அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரியான வலிகள் வந்து முடக்குவாதத்தில் வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன திங்ஸ் கூட அவங்களால தூக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லலாம் அவங்களுக்கு எதுவுமே வெளியில் தெரியாது. போக போக அந்த வாதத்தோட தன்மை அதிகமாக அதிகமாக ஒரு 6 மாதம் 1 வருட காலத்திலே அவங்களுக்கு ரொம்ப சிவியராக ஆரம்பிச்சிடும். எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் வர ஆரம்பிச்சு எல்லா ஜாயின்ஸும் முடங்க ஆரம்பிச்சிடும். முடங்கிறது மீன்ஸ் நம்ம கை எல்லாமே விரல் எல்லாம் ஒவ்வொரு ஷேப்புக்கும் மடங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அந்த வாத்தோடைய கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கை எல்லாமே வளைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கை வளைஞ்சு அதுக்கு மேலே அவங்களால ஸ்ட்ரைட்டாக நீட்ட முடியாது விரல்களை. ஓரளவுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய அந்த முடக்குவாதத்தில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அறிகுறிகள் அதிகமாக அதிகமாக ரொம்ப ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரல் எல்லாமே நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்க ஆரம்பிக்கிறது. கால் வந்து ஓரளவுக்கு மேலே மடக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக அவங்களால படுக்க முடியாது. காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டி அவங்களால படுக்க முடியாது, கால் மடக்கியே தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி விரல்களுமே கால் விரல்களுமே கோண ஆரம்பிக்கிறதுனால நடையுமே நிறைய மாறுபடுது. நடக்கும்போதே அவங்க ஒரு சைடு நடக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடில் கால் வந்து போகும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கால் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வித்தியாசங்கள் அந்த எலும்புகள்லே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எலும்புகளோட அமைப்புகள்லே நிறைய மாற்றங்கள் வந்து இந்த முடக்குவாதத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வலிகள் எதுவும் தெரியாமல் போக போக இந்த மாதிரி ரொம்ப டிஃபார்மிட்டிஸ் அதிகமாகிறதுக்கு அப்புறம் தான் சில பேர் மெடிசனே எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி மெடிசன் எடுத்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வாதம் குறைஞ்சி தான் உங்களுக்கு வலிகள் குறைஞ்சி வீக்கம் குறைஞ்சி அதுக்கப்புறமா தான் இந்த டிஃபார்மிட்டிஸ் எல்லாம் நார்மல் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அளவுக்காவது ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தேவி மேம். எந்த ஊர்லேருந்துமா? திருச்சி மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாவுக்காக கேட்குறேன். அப்பாவோட வயது என்னம்மா? அப்பாவோட வயது 55. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம்ப்பா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அப்பாவுக்கு வந்து 55 வயசு ஆகுது. சரி. கால் வந்து மடக்க முடியல, நீட்ட முடியல, ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப வலி இருக்கு. சரிம்மா, முட்டியில் மட்டும்தான் வலி இருக்கா இல்லை கால் ஃபுல்லாகவே? இல்லை, கால் ஃபுல்லாவே இருக்கு, பாதை வரையும் இருக்கு, முடக்குவாதம் மாதிரி இருக்குமா? சரிம்மா, கைகள்லையும் வலி இருக்காமா? இருக்கு மேம். ஜாயிண்ட்டுக்கு இந்த மடக்கிற இடம் எல்லாத்துலயுமே வந்து நல்ல வலி இருக்கு மேம் அப்பாவுக்கு. சரி, வீக்கமும் இருக்குங்களா? லைட்டா இருக்கு மேம். இப்பதான் ஒரு 1 வீக் அப்படி இருக்கு மேம் வீக்கம். சரிம்மா, இது சரி பண்ணிடலாம். முடக்குவாதம் மாதிரி தான் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக எல்லா ஜாயின்ஸ்லேயும் உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது முடக்குவாதத்துக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து வாதம் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள்லாம் முதல் கட்டமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிழங்கு நிறைய எடுத்துக்கிறாரு அப்படின்னா கிழங்குகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் டீ காஃபி நிறைய குடிக்கிறாருன்னா பால் இல்லாமல் நீங்கள் பிளாக் டீ பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாலே சுத்தமாக சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து உணவுகளில் நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்க சொல்லுங்கள். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிற மாதிரியான உணவுகள் நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிர்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாதம்ன்ற விஷயம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். உணவுகளில் இந்த மாதிரி மாற்றம் கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து உங்களுக்கு முடக்குவாதத்துக்கு சிறப்பான மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிச்ச 2-3 நாளைக்குள்ளே உங்களுக்கு வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா வத்த ஆரம்பித்து நார்மல் ஆகிடுவார். நீங்கள் மறுபடியும் அந்த முடக்குவாதத்துக்கான டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நெகட்டிவ் ஆகிட்டு முடக்குவாதமே இல்லை அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான மெடிசன் வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நேரில் போயிட்டு முடக்குவாதத்துக்கான ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய ஆர்ஜேஆரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையாக சரி பண்ணிக்கலாம். உள் மருந்தோடு சேர்த்து வெளிப்பக்க சிகிச்சையும் எடுக்கணும். கண்டிப்பாக முடக்குவாதத்துக்கு எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் ரொம்ப முக்கியம். பஞ்சகர்மா தெரப்பி நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் கொடுக்குறோம். இது எடுத்துக்கிறது மூலமாக முழுவதுமாக நீங்கள் முடக்குவாதத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் ஜெனிஃபர் மேம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க பாட்டிக்காக மேம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 67 மேம். சரிம்மா, உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம், என்னோட பேர் ஜெனிஃபர், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம். என்ன எங்க தொந்தரவு? பாட்டிக்கு வயது 67 மேம். நடக்க முடியல, எலும்பெல்லாம் வீக்கமா இருக்கு, ஏதாவது கம்பு வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, திடீர்னு சப்போர்ட்டோட பார்த்தா தான் கொஞ்சம் நடக்குறாங்க. மேம் கொஞ்சம் தூரம் நடந்தா அப்படியே கால்லாம் வீங்கிருது மேம். சரிம்மா, காலில் மட்டும்தான் வலி இருக்கா, முட்டில் மட்டும்தான் வலி இருக்கா? கால் வலிக்கும், கால் வலிச்சதுனால குறுக்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க மேம். சரிம்மா, உடம்பு வெயிட் அதிகமாக இருக்காங்களா? ஆமாம் மேம். சரிம்மா, வெயிட் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய மூட்டு வலி தான் இது. பயப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் ஃபுல்லாக தாங்கக்கூடியது நம்மளுடைய மூட்டு தான். வெயிட் பேரியர் ஜாயிண்ட்டுன்னே சொல்லுவோம். வெயிட் அதிகமாக தாங்கிறதுனால அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ்னு சொல்லுவோம், அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு விலகி வெளியில் போக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய சனவெல் ஃப்ளூயிடே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த நீர்த்தன்மை உள்ளே கம்மியாகிறதுனால 2 எலும்புகள் ஒன்றோட ஒன்று உரச ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் நின்னாங்கனாலோ இல்லை ரொம்ப நேரம் நடந்தாங்கனாலோ உங்களுக்கு வலிகள் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போதைக்கு அதிகமாக நடக்க வேண்டாம், அது ரொம்ப நேரம் நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க. கால்கள் வந்து நல்லா மேலே தூக்கி வச்சு படுக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள். ரொம்ப கீழே தொங்க வச்சு ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம். உடம்பு வெயிட்னால தான் இந்த வலிகள் எல்லாமே வந்திருக்கு. வாரத்துக்கு 3 நாள் வந்து பார்லி அரிசி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். 3 நாள் பார்லி அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சொரக்காய் ஜூஸ் வந்து ஒரு 3 நாளைக்கு எடுத்துக்கலாம். பச்சை சொரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது காலையில் வெறும் வயிற்றில் காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் ஒரு 200 ml இதை வந்து நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வெயிட் குறைய ஆரம்பிக்கும். வெயிட்டுனா அவங்க சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய வெயிட்டு கிடையாது. இது உடம்புல கழிவுகள் நிறைய தேங்குறதுனால நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கலாம். பாடியோட ஹீட் ரொம்ப அதிகமாகிறதுனால அந்த உடம்புல வந்து தேவையில்லாத நீர் தேங்கலாம். இந்த நீரே உங்களுக்கு 10 கிலோ 15 கிலோ அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வெளியேற்றுறதுக்கு தான் நீங்கள் இந்த பார்லி அரிசி கஞ்சியும் இந்த நான் சொன்ன மாதிரி சொரக்காய் ஜூஸும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் மூட்டு வலிக்கு சிறப்பான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உள் மருந்துகளோடு சேர்த்த எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வந்து எடுத்துக்கும் போது ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து மூட்டுக்கு சிறப்பாக நம்ம வந்து பண்ணுறோம். அது பண்ணின ஒரு 2 நாள்லேயே அவங்களுக்கு வந்து நல்ல வலியில் நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய நீர் தேக்கம் அந்த வீக்கம் எல்லாமே 2 நாளில் நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். நல்ல இயல்பாகவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் நல்லா இயல்பாகவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜலீலா பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? உங்கள் வயது என்னம்மா? வயசு 50. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவுமா? எனக்கு இந்த கை கால எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு. 2 கையிலேயே 2 காலையும் ஃபுல்லா எனர்ஜி இல்லை. காலையில எழுந்திரிச்சா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு. சரிம்மா. அடிக்கடி ஸ்வெட்டிங் வந்துட்டே இருக்கு. சரி. கையில காலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நரம்பெல்லாம் அழுத்துற மாதிரி வலி இருக்கு. சரிம்மா. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களாமா? எல்லாமே இருக்கு. டேப்லெட் போட்டுட்டு சுகருக்கு டேப்லெட் போடுறேன். தைராய்டும் இருக்கு, தைராய்டும் டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன். சரிம்மா. ஹீமோகுளோபின் செக் பண்ணியிருக்கீங்களா? நார்மலா இருக்கா? முதல்ல 6-7 இருந்தது, இப்போ 12 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். சரிம்மா, இது பயப்படுற மாதிரி பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி 6-7 இருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹீமோகுளோபின் லெவல் நிறைய இது மசில்ஸ் வேற கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. முழங்கையில பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா மசில்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. எனர்ஜி ரொம்ப கம்மியா 1 மாசமா 1.5 மாசமா இருக்கு. இப்போ
மசில்ஸ் வந்து லைட்டா லூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சரிம்மா, இது சரி பண்ணிடலாம். தோள்பட்டையில. சரிம்மா, மேடம் இது சரி பண்ணிடலாமா, பயப்பட வேண்டாம். எலும்புகளில் உங்களுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தேய்மானம் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி வலிகள் இருக்கும். 40-50 வயதுக்கு மேலே எல்லா எலும்புகளுமே தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மெனோபாஸ் வரப்போகுது அப்படின்னா கால்சியம் சத்து உடம்புல ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் இம்பேலன்ஸ் ஆகுறதுன்றது நல்லாவே காட்ட ஆரம்பிச்சிடும். வலிகள் வந்து இயல்பாகவே உங்களுக்கு ரொம்ப வீக்னஸ் அதிகமாக இருக்கிறது, டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே ஒரு 40 வயதுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை அந்த ஈர்க்கு இருக்குது பார்த்தீங்களா, ஈர்க்கோட சேர்த்து நீங்கள் அந்த இலையை வச்சு நீங்கள் சூப் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால்சியம் சத்தோடு சேர்ந்த இரும்பு சத்து வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டயர்ட்னஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லியுமே மாதுளம்பழம் ஒரு பழம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம் ரெகுலராகவே. இதெல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நார்மலாக அந்த ஹீமோக்ளோபின் எல்லாம் ஒரு 12-13க்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இருக்காது. கால்சியமும் ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்குன்னா தான் இந்த மாதிரி டயர்ட்னஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மாதிரி உணவுகளில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வலிகள் எதுவும் இல்லாமல், டயர்ட்னஸ் எதுவும் இல்லாமல் நார்மல் ஆகிடுவீங்க. இதோடு சேர்ந்து முளைக்கட்டின பயிர்கள் நிறைய எடுத்துக்கோங்க. விட்டமின் B12 நிறைய கிடைக்கும் போது உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு நிறையவே இரும்பு சத்து நல்லா உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இது எல்லாமே உணவுகளில் மாற்றம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நேரில் வந்து மருத்துவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதுவுமே நார்மலுக்கு வரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் பிரியாம்மா, நான் காரைக்குடில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காகதாம்மா கேட்கணும். உங்கள் வயது? 24மா. சரி, உங்கள் கேள்வியை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். சரி. அம்மா வணக்கம். வணக்கம்மா, எனக்கு வயசு 24மா. சரி சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? பிசிஓடி பிரச்சனை இருக்குமா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். அது எப்படின்னா 2 மாசம் வர மாட்டேதுமா. அடுத்து வந்துச்சு அப்படின்னா 2 நாள் தான் படுது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது, இதாக மாட்டேங்குதுமா. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் 1 மாசம் வர மாட்டேங்குது, 2 மாசம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா. ஆனா நான் டேப்லெட் எடுத்தா எல்லாரும் சரியாயிருந்தாங்க. நான் பயந்துக்கிட்டு எந்த மாத்திரையும் எடுக்காம அந்த மாதிரி இருக்கிறேம்மா. சரி, எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு? அது ஒரு 6-7 மாசமா அப்படி இருக்குமா. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றது, ஆனா 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குமா. சரிம்மா, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? வறுத்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறீங்களா? அப்படிலாம் எடுத்துக்கிறது இல்லையம்மா. உடம்பு வெயிட் அதிகமாகவே இருக்கீங்களா? இல்லைம்மா, 55மா. சரிம்மா, உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 5-6 மாதம் தான் ஆகுதுன்னா அது சரி பண்ணிடலாம். சரிங்களா? பிசிஓடி தொந்தரவு இருக்குது, சினைப்பையில் நீர் கட்டி இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. நல்லாவே அதை கரைச்சி நார்மலாக பீரியட்ஸ் எல்லாமே வர வச்சிடலாம். நீங்கள் இப்போதைக்கு அடிவயிற்று பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கீழே குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு வாங்க. தோப்புக்கரணம் வந்து ரெகுலராக போட்டுட்டு வரலாம். ஒரு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 வரைக்கும் போட்டுக்கலாம். டெய்லியுமே இதே மாதிரி வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக பீரியட்ஸ் எல்லாமே இயல்பாக வர ஆரம்பிச்சிடும். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நார்மல் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா பிசிஓடி இருக்குது அப்படின்னா வெயிட் வந்து கூடிக்கிட்டே போகும். உங்களுக்கு வெயிட்டுமே நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா உடம்புல ரத்தம் பத்தலைனாலும் சில பேருக்கு பீரியட்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் நார்மலாக இருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு ரெகுலராக எடுத்துக்கோங்க. உணவில் வந்து கருப்பு எள்ளு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி வச்சோ இல்லை எள்ளு உருண்டை மாதிரியோ ரெகுலராக ஒரு 100 கிராம்ஸ் வந்து டெய்லியுமே எள்ளு வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை வாரத்தில் 3 நாள் 4 நாளாவது நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக ஆரம்பிச்சிடும். நிறைய அயன் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நிறைய எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் பிசிஓடி தொந்தரவுக்கு சிறப்பாக ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுக்குறோம். இது டெய்லியும் ஒரு 3 சொட்டு வந்து நீராகாரத்தில் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 சைக்கிளில் உங்களுக்கு நார்மலான பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 2 மாதம் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மருந்துகள் வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பிசிஓடி எல்லாம் முழுமையாக கரைஞ்சி உங்களுக்கு மாதவிடை மூலமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிஓடின்ற தொந்தரவே இருக்காது. திருப்பியும் வந்து ஃபார்ம் ஆகாது. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் இயல்பான நார்மலான ஒரு பீரியட்ஸ் வந்து வர வைக்கும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பத்மாவதி மேடம், வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயதுமா? வயது 52 மேடம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு ஏஜ் 52 மேடம். ப்ரெஷர் இருக்குது. சரிம்மா.
ஸ்டார்டிங்ல 75 கிலோ இருந்தேன். இப்போ 57 இருக்கேன் மேடம். வெயிட் இன்னும் 10 கிலோ ஏற சொல்லியிருக்காங்க மேடம். வெயிட் குறைஞ்சிட்டே வருதுங்களா? ஆமாங்க மேடம். அதுவும் இல்லாம 2 மாசமா உடம்பு அரிக்குது மேடம். 2 மாசமா எதனால உடம்பு ஃபுல்லாவே அரிப்பு இருக்குங்களா? ஆமா மேடம். டேப்லெட் கொடுத்துருக்காங்க, வெளியில டாக்டர் கிட்ட பார்த்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது போட்டா சரியாது மேடம், பழையபடி திருப்பி வருது. சரிம்மா. சுகர் எதுவும் இருக்குங்களாம்மா உங்களுக்கு? இல்ல மேடம், சுகர்லாம் கிடையாது. கம்மி தான் மேடம் இருக்குது. சரிம்மா. சரி, பிபி மட்டும் இருக்கு மேடம். பிபி மட்டும் இருக்கு. உடம்பு ஃபுல்லாவே அரிப்பு மட்டும் தான் இருக்கு. தடி தடியா எதுவும் வருதுங்களா? ஆமா மேடம், சொரிஞ்சு அப்படியே தடியா வருது மேடம். சரி, மேல எதுவும் தோல் எதுவும் உரியுதுங்களாம்மா? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். அதெல்லாம் எதுவும் இல்லை. சரிம்மா, இது சரி பண்ணிடலாம். சாதாரணமான ஒரு விஷயந்தான். உடம்பு ஃபுல்லாக அரிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உடம்புல வந்து நிறைய கழிவுகள் தேங்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வெயிட்டுமே குறைஞ்சிட்டே போகுது இல்லையா? அதனால் பசி வந்து உங்களுக்கு சரியாக எடுக்காது, பசியும் எடுக்காது. உங்களுக்கு உடம்புல நிறைய கழிவுகள் தேங்கிட்டே இருக்குன்னா அது எக்ஸ்டர்னலாக ஸ்கின்னில் தான் காட்ட ஆரம்பிக்கும். இதுக்கு முதல்ல வந்து கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இது மாதிரி காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு ஃபுல்லாக நார்மலான அரிப்பு இருக்குது, மேலே எந்த ஸ்கின்னில் வந்து எந்த ப்ராப்ளமே தெரியல அப்படின்னா இதை வந்து காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி அரிப்போடு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு முதல்ல வந்து கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்ட உடனே உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், அதாவது நம்ம கோலனில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நல்லா முழுவதுமாக வெளியில் வர்றதுனால அவங்களுக்கு அரிப்பு அதிலே பாதிக்கு பாதி சரியாயிடுது. அதை தொடர்ந்து தான் நம்ம அரிப்புக்கான மருந்துகளும் எக்ஸ்டர்னல் ஆயில் அப்ளிகேஷனுமே கொடுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் முதல்ல வந்து கழிவு நீக்க சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். டெய்லியுமே வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களான்றதை பார்த்துக்கோங்க. நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு டெய்லியுமே அதை வந்து ரெகுலராக மருந்து மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். அருகம்புல் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்துக்கோங்க. குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 4 மிளகு, ஒரு 2 கம்மாறு வெற்றிலை, இந்த 4 பொருளையும் நல்லா வந்து 2-3 தட்டிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா சிம்லே வச்சு கொதிக்க வச்சு வத்துனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை குடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக ஒரு 40 டேஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுவதுமாக அந்த அரிப்பு எல்லாமே சரியாயிடும். உடம்புல ஏதாவது நச்சுகள் இருந்தாலோ இல்லை வந்து கிருமிகள்னால உங்களுக்கு அந்த அரிப்பு இருந்தாலோ அது முழுமையாக சரியாகி கொடுத்துரும். தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உணவுகள்லையும் சீ ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அரிப்பு வந்து மேலும் அதிகமாகாமல் தடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேணுகா. எந்த ஊர்லேருந்துமா? ராம்நாடு. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு வயசு 29. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கள், என்ன பண்ணுறோம்மா? ஒயிட் டிஸ்சார்ஜுக்காக கேட்குறேன் மேம். சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா? ஒரு 6 மந்த்துக்கு மேலேயா இருக்கு மேம். சரிம்மா, வெயிட் குறைஞ்சிட்டே போகிறீங்களா? ஆமாங்க மேம். சரி, அரிப்பு ஏதாவது இருக்காம்மா? ஆமாம் மேம், ரெகுலராகவே ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப படுது மேம். அப்பப்போ அரிப்பு இருக்கு, அப்பப்போ அடி வயிறு ரொம்ப வலிக்கு, ஸ்மெல் வேற ரொம்ப வருது மேம். சரிம்மா, பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா உங்களுக்கு? பீரியட்ஸ் வந்தாலும் 2 நாள் தான் மேம் படுது, அதுக்கு மேலே பட மாட்டேக்கு. சரிம்மா, இது சாதாரணமான விஷயம் தான், சரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உள்ள கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலோ இல்லை கர்ப்பப்பை வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததாலோ இந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அதுவும் ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சூடுனால கூட இருக்கலாம். உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுதுன்னா இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு சரியாக கவனம் செலுத்தாமல் விடுறோம் அப்படின்னா அது உள்ள இன்ஃபெக்ஷன் வரைக்கும் கூட கொண்டு போய் விடலாம். உங்களுக்கு 6 மாதமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, வெயிட்டுமே குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறீங்க. உணவுகளில் கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளாக எடுத்துக்கோங்க. டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லியை நல்லா ஒரு 7 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த பிசுபிசுப்பு ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஒரு விரல் துண்டு அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நீங்கள் மோர்லேயோ இல்லை நார்மலாக ஹாட் வாட்டர்லேயோ நீங்கள் அரைச்சி அதை ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரெகுலராக ஒரு 20 டேஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் சூடு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நைட்டில் ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. உணவுகளில் நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க, நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து எக்ஸ்டர்னல் வாஷ்னே ஒரு பவுடர் வந்து கொடுக்குறோம். ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு வெளிப்பக்கமாக இந்த வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷனால் அரிப்பு அதிகமாக இருந்தாலோ இல்லை வந்து கர்ப்பப்பை வாயில் ஏதாவது அரிப்பு எதுவும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனால் இருந்தாலோ அது எல்லாமே முழுமையாக சரியாயிடும். அதுவுமே ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகளோடு சேர்ந்து தான் இதை எடுத்துக்கணும். நல்லா ஒரு வாரத்தில் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் வந்து தெரியும். மறுபடியும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வராமலே பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் கவிதா. எந்த ஊர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? 25 மேம். சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். சரிங்க அம்மா. வணக்கம்மா.
வணக்கம் மேம். சொல்லுங்க, என்ன தொந்தரவு? மேம் எனக்கு 7 மாசமா வாய்வு தொந்தரவு இருக்கு மேம். சரிம்மா. அது இப்ப என்ன பார்த்தா வயிறெல்லாம் காந்துது மேம். ஒரு சில நேரம் சாப்பிட்டது எதுவும் செரிக்க மாட்டேங்குது மேம். ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த ஏப்பம் வந்துட்டே இருக்கு மேம் சாப்பிட்டது. சரிம்மா. சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறீங்களா நைட்ல? இல்லைங்க மேம், சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் மேம் தூங்குவேன். அது வரைக்கும் எனக்கு ஏப்பம் வந்துட்டு தான் மேம் இருக்குது. செமிக்காது. சரி, நிறைய காரமான உணவுகள் எடுத்துக்கிறீங்களாம்மா? இல்ல மேம், அதெல்லாம் எடுத்துக்கல மேம். சரிம்மா. ஸ்டார்டிங்ல இந்த வாய்வு தொந்தரவு தான் வந்துச்சு. இப்ப ஆனா வயிறுலாம் ஒரு சில நேரம் காஞ்சுது மேம். புண்ணது இருக்கா என்னன்னு தெரியல மேம். சரிம்மா. வயிறுல வந்து அல்சர் தொந்தரவுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வர 6 மாசமா 7 மாசமா இருந்துட்டே இருக்கு மேம் இந்த பிரச்சனை, வாய்வு தொந்தரவு. சரிம்மா, இது சரி பண்ணிடலாம். வந்துருச்சு மேம் சடனாவே. வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு அல்சர் தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா பசி எடுக்காது. உங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் கூட சில டைம் வந்து ஆகும். மோஷன் போகும்போது நீங்கள் வெளியில் தெரியாது உங்களுக்கு ப்ளீட் ஆகுறது. ரொம்ப அல்சர் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா அந்த மோஷன் டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆர்பிசி ப்ரெசென்ட்னு இருக்கும். அதில் வந்து பிளட்டு இருக்கும். உங்களுக்கு வெளியில் வந்து சில பேருக்கு தெரியாது. இந்த மாதிரியே ரெகுலராக நமக்கு மோஷனில் பிளட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் சடனாக வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அனிமிக் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாமே அந்த அல்சர் தொந்தரவுகளில் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போதைக்கு காரமான உணவுகள், ரொம்ப வந்து உப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, அது மாதிரி ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்காதீங்க. காரம், புளிப்பு, உப்பு இது 3ஐயுமே வந்து முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி சில மருந்துகள் வந்து நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு கசகசா இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் ரெகுலராக நைட்டில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வயிறில் ஏதாவது புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா ஆற ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஒயிட் கலரை மட்டும் நீங்கள் எடுத்து பால் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா வயிறு புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து அல்சர் தொந்தரவுக்கு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். இது நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்ச 2 நாளில் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். அந்த வயிறு எரிச்சலாக இருந்தாலும் சரி, வாய்வு அதிகமாக வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்காது. அது எல்லாமே நார்மலுக்கு 2 நாள்லேயே வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே எடுத்துக்கோங்க. உணவுகளில் மாற்றம் கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். குமாருங்க பேரு. எந்த ஊர்லேருந்து சார்? ஈரோடு மாவட்டங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? என் ஒய்ஃபுக்குங்க. என்ன வயதாகுது சார் உங்களுக்கு? 45ங்க. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். மேடம், ஈரோட்லேருந்து குமார் பேசுகிறேங்க. சரிங்க, என்ன தொந்தரவு உங்கள் ஒய்ஃபுக்கு? என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த காலில் வந்து இந்த கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க, நரம்பு வந்து அப்படியே சுருண்டு மாதிரி இருக்கு, வலிக்குதுங்க. அப்படி ஒரு காலில் மட்டும். ஒரு காலில் தான் அதிகமாக இருக்குது? ஆமாங்க. சரிங்க, ரொம்ப நேரம் நிற்கிறாங்களா? இல்லைங்க, அவர் நிற்கிறதுனா அதிகமாக வேலையெல்லாம் கிடையாது, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. சரி, உடம்பு வெயிட் அதிகமாக இருக்காங்களா? வெயிட் வந்து 61 கிலோ இருக்காங்க, நார்மல் டாக்டர். சரிங்க, இது வேறு ஒன்றும் கிடையாது. நரம்பு சுற்றி இருக்கிற மாதிரியான பிரச்சனை தான், வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். இது சரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு காலில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து நிற்கும் போதோ இல்லை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்க வேண்டியது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி நிற்பாங்க. ஒரு காலில் வலி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு காலில் பேலன்ஸ் பண்ணி நிற்பாங்க. சில பேர் நார்மலாகவே நிற்கிறதே ஒரு காலோட பேலன்ஸில் தான் நிற்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா பாடி வெயிட்னால் கீழே போகக்கூடிய ரத்தம் வந்து ரொம்ப மேலே ஏறாது. உங்களுக்கு அந்த கெண்டைக்கால்னு சொல்லக்கூடிய அந்த காஃப் மசில் தான் நம்மளுடைய 2வது ஹார்ட்னு சொல்லுவோம். கீழே அந்த காஃப் மசில் பம்ப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து மேலே அனுப்புனா தான் உங்களுக்கு அந்த நரம்புகள் எல்லாம் நார்மலான ஒரு நிலமையில் இருக்கும். வெரிகோஸ் வெயின் எதுவும் வராது. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கெண்டைக்கால் பகுதிகளுக்கு வேலை அதிகமாக கொடுக்கல அப்படின்னா நரம்புகளுக்கு ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கால்களை மடக்கி நீட்டுற மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து ரெகுலராக செய்ய சொல்லுங்கள். கால் வந்து கீழே தொங்க வச்சே ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. சேரில் உட்காடுறாங்க இல்லை வேறு ஏதாவது ஹைட்டான இடத்துல உட்காடுறாங்க அப்படின்னா கால் வந்து ஈக்குவலான ஹைட்டில் நீட்டி உட்கார்ந்துக்க சொல்லுங்கள். நைட்டில் தூங்கும்போது பில்லோ வந்து காலுக்கு வச்சு ஹைட் ஏற்றி வச்சு படுக்க சொல்லுங்கள். இது மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. முட்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். கடுகு எண்ணெய், விளக்கெண்ணெய், அதோடு சேர்த்து வேப்பெண்ணெய்,
இந்த 3 எண்ணெயும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். 3 ஒரு 50 ml எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கால் பாதத்துலேருந்து மேல் பக்கமாக, பின் சைடில் வந்து கால் பாதத்துலேருந்து மேல் பக்கமாக நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே ஹாட் பேக் ஏதாவது கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும். கீழே இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த வெரிகோஸ் வெயின் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் சீமா. எந்த ஊர்லேருந்துமா? இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? சித்திக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 41. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? சித்திக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, பஃப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எவ்வளோ வருஷமா இருக்குமா? இது ஒரு 8 வருஷமா இருக்கு. சரிம்மா, இப்போ எதுவும் டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்காங்களா? எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து அது அந்த அளவுக்கு இது இல்லாம இருக்கு. சரிம்மா, இது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. 8 வருஷமாக தான் இருக்குது. சரி பண்ணிடலாம். நீங்கள் பஃப் இன்ஹேலர் எதுவும் இல்லாமலே இது வந்து நம்மளுடைய மூலிகை மருத்துவத்திலே சரி பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பஃப் எடுத்துக்க வேண்டிய வேலையே இருக்காது உங்களுக்கு. சளி அதிகமாகவே இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு தூய்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டஸ்ட் அதிகமாக இல்லாமல் பெட்ஷீட்டு பில்லோ கவர்லாம் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய காட்டன் பில்லோலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காட்டன்லாம் மாற்றிக்கோங்க. ஃபைபர் பில்லோ மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக ஏசி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 24 ஹவர்ஸும் ஏசியில் இருக்க மாதிரி சில பேர் வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னாலும் ஏசியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏசி யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து அந்த ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை நீங்கள் இன்ஹேல் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து சரி பண்ண முடியாது. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து ஆஸ்மா தொந்தரவுகளுக்கு சிறப்பான மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். பல வருஷக்கணக்கு ஆஸ்மா இருக்குது, பாதிக்கு மேலே லங்ஸே அரிச்சிருச்சுன்ட்டு ஒரு 20-30 வருஷமாக பஃப் இன்ஹேலரோடு வந்து வருவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் தான் இருக்குது. நார்மலாக இப்போ வீசிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முழுமையாகவே சரி பண்ணிக்கலாம். மருந்துகளோடு சேர்த்து அந்த வீசிங்க்கு நம்ம நசியம் அப்படின்ற சிகிச்சை வந்து கொடுக்குறோம். அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் முழுமையாக அந்த ஆஸ்மா எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ஆஸ்மாவே வராது உங்களுக்கு. அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். அதெல்லாம் எடுத்துக்கும் போது மறுபடியும் ஆஸ்மா வராமலே பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இந்த முடக்குவாதத்திற்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் மூலிகையில் இருக்குது, அதே மாதிரி வர்ம சிகிச்சை முறைகளை பற்றியும் சொல்லுங்கள். முடக்குவாதத்துக்கு வந்து நம்மளுடைய வர்ம சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ்னால் முதல் கட்டமாக அவங்களுக்கு உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாத நீரை வெளியேற்றுறதுக்காக ஸ்டீம் தெரப்பி வந்து கொடுக்குறோம். ஃபுல் பாடிக்கும் ஸ்டீம் வந்து கொடுப்போம். ஃபுல் பாடி ஸ்டீம் பார்த்திங்கன்னா தலை மட்டும் தான் வெளியில் இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் வேர்த்து அந்த வியர்வை துவாரங்கள் மூலமாக அந்த நீரெல்லாம் வெளியேறும்போது அதுவே அவங்களுக்கு பாதிக்கு பாதி ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீரெல்லாம் வெளியேறிடுச்சுனாலே அவங்களால கை நல்லா மடக்க முடியும், விரிக்க முடியும். ஏதாவது திங்ஸ் வந்து தூக்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், நடக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கும் ட்ரையான பொடி வச்சு ஃபுல் பாடிக்கும் பொடி கிளி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில். இது கொடுக்க ஆரம்பித்த 2 நாளில் அவங்களுக்கு வீக்கம் எல்லாம் வத்த ஆரம்பித்து பெயினுமே நல்லா குறைய ஆரம்பிச்சிச்சு. இதோடு சேர்ந்த ஃபுல் பாடிக்கும் வர்மாவும் கொடுக்கறதுனால அந்த வர்ம புள்ளிகள்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும்போது வாதம் குறையிறதோடு சேர்ந்து வலிகளும் குறையிறதுனால முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமையுது. இப்போ முடக்குவாதத்துக்கு பெயின் கில்லர் எடுத்து மறுபடியும் அந்த பெயின் கில்லர் மறுபடியும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து முழுவதுமாக அந்த வாதத்தை ஃபுல்லாக வெளியேற்றுறதுனால மறுபடியும் அந்த வாதம் உற்பத்தி ஆகாமல் இருக்கக்கூடிய மருந்துகளும் சேர்ந்து தான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால முடக்குவாதம்ன்றது ஒரு முழுமையான ஒரு ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு 3 மாத சிகிச்சைக்கு அப்புறமா அந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, ஆன்டி ஏஎஸ்ஓ இதெல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அது எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும் உங்களுக்கு. அதோடைய சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா குறையும் போது நிறைய இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பித்து பாசிட்டிவில் இருக்கிறது நெகட்டிவ் ஆகிடும். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து கூட வந்து பார்த்துக்கலாம் ஒரு 3 months கேப்பில். ஓகே டாக்டர், முடக்குவாதத்திற்கான காரணங்கள், இதனுடைய அறிகுறிகள், மூலிகை மருந்துகளில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.